Hi friends, welcome to I Hope Learn Malayalam to Tamil. சரியான உச்சரிப்பில் மலையாளம் கற்றுக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நோய் எதிர்ப்பு சக்தி. அதை மலையாளத்தில் எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். ரோக பிரதிரோத சேஷி. ரோக பிரதிரோத சேஷி. நோய் அப்படி சொல்கிறதுக்கு மலையாளத்தில் ரோகம், அசுகம். ரோகம் கா வருது, ரோகம், அசுகம். இது ஏற்கனவே வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நோய்க்கு சொல்கிறது. எதிர்ப்பு சக்தி சொல்கிறதுக்கு தான் பிரதிரோத சேஷி. பிரதிரோத சேஷி, எதிர்ப்பு சக்தி. எதிர்ப்புக்கு மலையாளத்திலும் எதிர்ப்பு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நியூஸ்லலாம் பார்த்திங்கன்னா பிரதிரோதம், பிரதிரோதிச்சு அப்படி சொல்லுவாங்க. ஓகே, எதிர்ப்புக்கு கேஷுவலாக சொல்கிறது எதிர்ப்பு. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி ரோக பிரதிரோத சேஷி. சக்தி தமிழில் வருது, அதுக்கு பதிலாக தான் இதில் சேஷி அப்படி வருது. ஓகே, எதிர்ப்பு சக்தி பிரதிரோத சேஷி. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவனுக்கு அந்த பெட்டியை தூக்குற சக்தி இல்லை. அவனுக்கு அந்த பெட்டியை தூக்குற சக்தி இல்லை. அவனு அந்த ஆ வருது, ஆ பெட்டி தூக்கானுள்ள, தூக்குற சொல்கிறதுக்கு தூக்கானுள்ள சேஷி இல்லா, சேஷி இல்லா. முடியாது சொல்கிறதுக்கு கழி இல்லா, கழி இல்லா, பற்றில்ல, பற்றில்ல. ஆனால் இங்கே சக்தி சொல்லும்போது சேஷி வருது, சேஷி. ஓகே, சக்திக்கு மலையாளத்திலும் சக்தி, பலம் அப்படி தான் சொல்கிறது. சக்தி, பலம். தினமும் காய்கறி சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். தினமும் காய்கறி சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். திவசேன, தினமும் சொல்கிறதுக்கு திவசேனா அல்லது திவசவும், திவசவும் சொல்லலாம். திவசவும். காய்கறிக்கு பச்சைக்கறி, காய்கறி பச்சைக்கறி. திவசேன பச்சைக்கறி കഴിച്ചാൽ, சாப்பிட்டால், കഴിച്ചാൽ രോഗ പ്രതിരോധ ശേഷി കൂടും. ദിവസവും പച്ചക്കറി കഴിച്ചാൽ രോഗപ്രതിരോധ ശേഷി കൂടും. கீரை வகைகள் சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கீரை வகைக்கு சொல்கிறது இலக்கறி, இலக்கறி. கீரைக்கு சீரா, சீரா. சத்தான உணவு போஷக ஆகாரம். சத்து போஷகம், போஷகம், போஷகம். உணவு ஆகாரம், ஆகாரம். சத்தான உணவு போஷகாகாரம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.